You know something? ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஆல்ரெடி இந்தியால உள்ள எல்லாருமே அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கே வெக்கப்படுறாங்க. That itself is success for us. அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை அழிச்சிட்டா. அது சரி, அது எப்படி பண்றது? டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்குற வேலை இல்லைன்னு பாதி காலமாட்ட அடிமாட்ட விலைக்கு வித்துட்டாங்க. மீதி இருக்கிற காலங்களையும் எப்படியாவது வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டா. ஓகே, பட் அதுல நமக்கு என்ன லாபம்? வேர்ல்ட்லயே மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் நம்பர் 1. பசுமாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுகளை அழிச்சுட்டா then artificial insemination is the only way. அதுக்குண்டான எல்லா பேட்டன்ஸும் நம்மள மாதிரி கார்ப்பரேட்ஸ் கிட்ட தான் இருக்கு. சார், மத்த இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டுல சான்ஸே இல்லை சார். சார், இங்க காளை மாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புல்ல மாதிரி பாத்துக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விளப்ப மாட்டாங்க சார். பெத்த புள்ளைக்கும் ஒரு வேலை இருக்கு. சார், தலைவர் பையன் சார். வணக்கம் சார். ஒரு லோக்கல்ல ஒரு பெரிய ஆளு, எல்லாம் ரெடி சார். சார் எல்லாத்தையும் சொன்னார் சார். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனைன்னு வந்தா அவங்க அண்ணன் தான். அவனா நான் பாத்துக்கிறேன் சார். எங்க அப்பாட்ட பேசி எல்லா மாட்டையும் வைக்க வேண்டியது என் பொறுப்பு சார். பார்த்து பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடியா. இவர் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆள் சார். இப்படி ஒன்னத்துக்கு பரவாத மாட்ட, லட்ச லட்சமா காசு கொடுத்து எடுத்துக்கிறேங்கிறாங்க. தூக்கி கொடுக்க வலிக்குதா? தூக்கி கொடுத்துடுங்கப்பா. இவர் மட்டும் மாட்டை வித்து கொடுத்துட்டாரு, ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் வரிசையா வந்து வித்து கொடுத்துருவாங்க. ஏண்டா வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எச்சப்பை மாதிரி விக்கணும் கிழிக்கணும். சொல்லுண்ணே, சும்மா மாடு மாடுன்னு இருக்காரு. கொடுக்க சொல்லுண்ணே. 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணும். ஊருக்குள்ள போய் என்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. கிளம்பு. இது தாண்டா என் ஊரு. முறைச்சா பொண்ண மரபோம், நீ அடிச்சா பொண்ண அழிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ மோதி பாரு.
டக்கரு டக்கரு இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம் இந்த கொடுமை செய்ய எப்படி மனசு வரும் இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல் இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும் அறியாத தமிழா உன் அறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இருந்தால் நீ மெதுவாக அழிவாய் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய் இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவோ நாட்ட பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரமே வீழும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா சார் நான் தான் சொன்னல உங்க சொதப்பிடுவானுங்க நம்ம அனுப்பிச்ச எல்லா ஆட்டையும் அடிச்சு அமைச்சிருக்கானுங்க Then it's plan B. எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் இந்த மாட்டுக்கல்ல எலுமிச்சம்பழம் புழிஞ்சுற மாதிரி மாட்டுக்கு மிளகா பொடி தூவிடுற மாதிரி சாராய ஊத்துற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செட் பண்ணி எடுத்தாச்சு சார் இதெல்லாம் எதுக்கு சார் ஜல்லிக்கட்டை தடுக்கிறதுக்குன்றதுக்குன்னு ஒரு குரூப் ஒரு பெரிய ஒரு இதே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க டார்கெட் பண்றது வந்து அந்த காளையை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா ஒரு காளையை அழிச்சா அந்த இனம் அழிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்தவே அழிச்சிட்டாங்க. இன்னி ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கவனால என்ன பண்ண முடியும்? அந்த தை மாசம் ஒரு மாசம் மட்டும்தான் அவன் என்னால சண்டை போட முடியும். மாடு வச்சிருக்கிற விவசாயி ஒரு மாட்டை வித்தா டெல்லிக்கு கூட போயிட்டு வர முடியாது. எங்க போய் அந்த விவசாயி வந்து உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் நடத்த போறான். கேட்டா வந்து சில பேர் வந்து இது வந்து அன்எஜுகேட்டடான ஒரு வச்சிருக்கவங்க தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே எஜுகேட்டட் தான் வந்துட்டு. அன்எஜுகேட்டடா இருந்தால் we are so educated in preserving the bull அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. நம்ம கூட 6000-7000 வருஷமா இருந்த ஒரு மாட்டினத்தை அழிய விடுறது ஒரு மிக ஒரு கொடுமையான ஒரு செயல். உட்பாட்டின விஷயத்துல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? அழிவை மட்டும் தான் கத்துக்கிட்டாங்க. சோ அத வந்து அழிய விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போய் என்ன பிரயோஜனம்? நம்ம கையை வச்சு நம்மளை குத்திக்கிட்டு வெள்ளம் வச்சு நம்ம வெள்ளம் வச்சு நம்மளை குத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கம் சொல்றது போய், எல்லாரும் சொல்றது போய், இவங்க சொல்றது மட்டும் உண்மையும் நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு. கோவப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கோவப்பட்டு காசுன்ற ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு தவிர 2009 அப்புறம் கடந்த 7 வருட காலமாக எந்த இடத்துல எந்த மாட்டுக்கு காயமாச்சு, புண்ணு வந்தது, கண்ணுல ரத்தம் வந்தது, எலுமிச்சை பழத்தை போட்டிருந்தாங்கன்னு சொல்லட்டும். எல்லா சத்தும் கொடுத்த ஒரு மாட்டை போய் நம்ம கொண்டு போய் ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் களத்துக்கு கொண்டு போறோம். இப்படி கத்தி வச்சு குத்துறோம், வாயில இதை வச்சு குத்துவோமா? இந்த மாடை வந்து ஐடென்டி பண்ணி இந்த மாடுல தவறுகள் நடந்தால் அந்த மாட்டை கொடுமைப்படுத்தினால் அவங்க வழக்கு எங்க மேல போட்டுக்கலாம். காலைக்கு தண்ணி அடிக்க விட்டா என்ன ஆகும்? அடுத்து தூங்கிடுங்க. மாட்டை பத்தியே என்னன்னு தெரியாம மட்டையை தூக்கிட்டு அடிக்கிறவன்லாம் கையெழுத்து போட்டாக்க இது சாத்தியமாகுமா? இது புரியாதவங்க ஜல்லிக்கட்டினுடைய தன்மை என்னன்னு தெரியாமலே ஜல்லிக்கட்டை விமர்சிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடை மூலம் என்ன நடக்கும்? அடுத்து வந்து யானைன்றத வந்து பேப்பர்ல பாக்குறோம், மாடுன்றத படத்துல தான் பார்த்து சொல்ல முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டினங்கள் பூரா காலியாயிரும். ஒரு தமிழ் இனமே அழிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பாரம்பரியன்றது ஒண்ணு அழியுது. உலக நாடு பூராமே ஒரு மாடு ஒரு போட்டி தான், அதோட அந்த மாடு கொல்லப்படும். நம்ம அப்படி இல்லை. ஒரு காளையை வளர்க்கணும்ன்றது வந்து வீட்டுல ஒரு நண்பனை வளர்க்குற மாதிரி, ஒரு தம்பியை வளர்க்குற மாதிரி, நம்ம குலதெய்வத்தை வளர்க்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாடு வயோதிகமாகி இறந்தவன் நாடும் சமாதி கட்டி அந்த மாடை வந்து பூஜிக்கிறோம். என்னோட கால பேர் ஐயனார். ஸ்கூல்ல படிக்கிறப்ப இந்த காலங்கண்டை வாங்கி நான் வளர்க்குறேன். வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் 10 மணிக்கு தூங்கின பிறகு 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த அவரோட இருந்து நம்ம வசிச்ச காலம் தான் அதிகம் எனக்கு வந்துட்டு. குணம்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா தான் நின்றாப்ல. வலி இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல இப்படி ஒண்ணு பாத்துச்சு, நின்றுச்சு, மண்டி போட்டுச்சு, உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வந்து பாக்குறேன் இவரு இதாயிராரு. வீடே ரொம்ப மனம் உடைஞ்சு அன்னைக்கு வீடு அப்பால இருந்து எல்லாருமே இங்க வந்துட்டோம். ஒரு 15 வருஷம் 20 வருஷமா நம்ம கூட இருந்த ஒரு தம்பியை வந்து நம்ம விட்டுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது தம்பின்ற காட்டுல எனக்கு வந்து சாமி தான். அது சாமி இல்லைன்னு சொல்லி சொல்றேன் முட்டாளு. நான் சாமி இருக்குன்னு நான் சாமி நீங்க தான் கும்பிடணும்னு சொல்லி சொல்ல வரல. நான்
வாயிலா ஜீவ அனைத்துமே தெய்வத்துக்கு சமானமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து என் இடத்துல நான் உனக்கு அடக்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பாரு, அதுக்குன்னு அந்த இடம் அமைஞ்சிச்சு. உள்ள தூக்கி உள்ள இறக்குற மண்டி போட்டு உட்கார்ந்த போய் உட்காந்துச்சு. எந்த மாடு வச்சிருக்கவங்க வீட்டுக்கும் வந்து யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், யூ கேன் கம் அண்ட் see. நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறவங்க எங்க ஊர் ஜல்லிக்கட்டுக்கு வாங்க. வாங்க சும்மா வாங்க, சும்மா வாங்க, இப்படி சைட்ல வாங்க. நம்ம காலையில இப்படி சும்மா மூந்து பாருங்க, கையை மூந்து பாருங்க. நம்ம கோபுரத்துல இருக்கிற மாதிரி இதுவும் ஒண்ணா இருக்கு. ஏங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தி ஒன்னும் தெரியல, அவங்க கேஸ் போறான். ஒன்னும் இல்ல, மெட்ராஸ்ல நம்ம மக்கள் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்ககிட்ட போய் ஜல்லிக்கட்டுனா என்னன்னு சொல்லி கேட்டா அது காலை பிடிச்சி தூக்கிட்டு இழுத்துட்டு போவாங்கன்றாங்க. காலை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா போடுறியோ எல்லாத்துக்கும் சரின்னு தான் தலையாடிக்கிட்டு போனேன். இப்ப நுப்பாட்டுறதுக்கும் தலையாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு வீர விளையாட்டு மட்டுமல்ல, இது வந்து ஒரு பிரீடிங் சயின்ஸ். இதோட உண்மையான பேர் வந்து ஏறு தழுவுதல். அதாவது ஒரு காளை தழுவி ஒரு 50 அடி தூரம் போனா அந்த காளைக்கு வீரியம் அதிகம் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி அந்த காளைகளை பிரீடிங் அனுப்புவாங்க, தோற்ற காளைகளை ஃபார்மிங் அனுப்புவாங்க. இதுக்கு தடை கோருபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசாங்கம் சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது. தமிழக அரசாங்கம் இன்று மட்டுமல்ல என்றுமே ஜல்லிக்கட்டுக்கு துணையாக தான் இருந்து வந்துள்ளது. இதுக்கு தடை கோருபவர்கள் வந்து நிறைய தனியார் அமைப்புகள், அதுவும் பல பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். 5 ரூபா பிஸ்கட் பேக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு போட்டு நம்ம ஒரு அனிமல் லவர்னு சொல்லிக்கிறோம். 500 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சு சம்பாதிச்சாலும் அதுல 300 ரூபாய் அந்த மாட்டுக்கே செலவு வச்சு வெறும் 200 ரூபாயில தன் குடும்பத்தை நடத்தும் இந்த மாதிரி விவசாயிகள். அது இவன் தான் அனிமல் லவர். கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட கேட்கணும், ஃபுட்பால் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபுட்பாலர்ஸ் கிட்ட கேட்கணும். அது ஜல்லிக்கட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்னா மாடு வளர்க்குறவங்க கிட்ட கேட்கணும், இல்ல மாடு பிடிக்கிறவங்க கிட்ட கேட்கணும். 10 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் காளைகள் இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு 60,000 காளைகள் தான் இருக்கு. இப்ப இனி 3 வருஷத்துல என்ன ஆகும்? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறியாமையால் தான் இது அழிந்து கொண்டு வருகிறது. இது நம்ம அடையாளம் இழந்தால் தாய்நாட்டிலும் நம் அகதிகள் தான். கண்டிப்பாக சிந்திப்போம், செயல்படுவோம்.